திருச்சியில் சாரமா முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் வந்து ஒரு நந்தவனம் அமைச்சு அதில் உள்ள பூக்கள்லாம் பறித்து தாய்மானவருக்கு மாலையாக கட்டி வழிபட்டுக்கிட்டு வந்தார். அப்படி இருக்கப்போ ஒரு நாள் பூவெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. சரின்னு சோழ நாட்டை அந்த ராஜா அவர்கிட்ட போய் முறையிடுறாரு. சோழ ராஜா கிட்ட பூவெல்லாம் நந்தவனத்தில் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, விதவிதமான பூக்கள்லாம் வச்சுருந்தேன், அதை காணோம் அப்படின்னு சொல்லி. அதை யார் பறிச்சா அப்படின்னு பார்த்தா பூ வியாபாரி ஒருத்தர் வந்து பறிச்சுட்டு போய் அதை ராஜாக்கிட்ட தான் கொடுக்குறாரு. அவர் வந்து அந்த பூ அவர் மனைவிக்கு போட்டு அழகு பார்க்குறாரு. மன்னர் வந்து சாரமா முனிவர் சொன்னதை காதிலேயே வாங்கிக்கல, அலட்சியப்படுத்துகிறாரு. அவர் ரொம்ப வேதனைப்பட்டு என்ன பண்ணுறாரு, சாமி இறைவன் இருக்கார்ல தாய்மானவர், அவர்கிட்ட போய் ரொம்ப மனவேதனையோட முறையிடுறாரு. அப்போ அடியவர்களுக்கு இறங்கக்கூடியவர் தான் தாய்மானவர். தன்னை பற்றி கூட அவர் எதுவும் பெருசாக நினைக்க மாட்டார். தனக்கு யாரும் எந்த துரோகம் பண்ணால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் அடியவர்களுக்கு செஞ்ச துயரை வந்து என்ன பண்ணுவார், கேட்குறாரு. அடியார் துயரை பொறுக்காத தாய்மானவர் என்ன பண்ணுறாரு, மாறி மழை பொழிய செய்கிறாரு. அதாவது மழை வந்து எப்படி பெய்யும்னா மண்ணாகவே மழை பொழிஞ்சுது. அதனால் உறையூர் வந்து மண்மேடாயிருச்சு. மக்கள்லாம் அலறி பயந்து ஓடி போய் வெக்காளியம்மன்கிட்ட சரணடைகிறாங்க. அம்மா காப்பாற்றுமா அப்படின்னு சரணடைஞ்சோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, இறைவனை வேண்டுறாங்க. தாய்மானவரை வேண்டினோன்னே அந்த மழை நின்றுது. இருந்தாலும் மக்கள்லாம் வீடெல்லாம் இழந்துடுறாங்க. வீடு வாசல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து மனசு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேயே வந்து அப்படியே மேற்கூரையே இல்லாமல் அப்படியே வெயில்லையும் மழையிலையும் பனியிலையும் அப்படியே இருக்காங்க. இப்போ கூட வந்து உத்தரவு கேட்டாங்க, மேலே கூரை அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மன் வந்து உத்தரவு கொடுக்கவே இல்லை. அவங்க கிரகண நேரத்தில் கூட அப்படியே தான் இருப்பாங்க. பூஜையெல்லாம் அங்கே நடக்கும், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் கோயிலில் நடையெல்லாம் சாத்த மாட்டாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க. உறையூரில் ஊர் காவல் தெய்வமாக மக்களுக்காக அங்கேயே இருக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்காக.